டேய் பப்பு, லவருக்கும் ஒய்ஃப்க்கும் என்ன வித்தியாசம்? லவர்னா அது கியர் வண்டி மாதிரி, நம்ம சொல்றத கேட்கும். ஒய்ஃப்னா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி, அது சொல்றத நம்ம கேட்கணும். இல்ல இன்னைக்கு சங்க நாளைக்கு பால். டேய் பப்பு, நேத்து என்ன உன் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிட்டு இருந்தா? உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு எரும மாட்டோட குடும்பம் நடத்தலாம்னு சொன்னாலுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? 30 வருஷமா எரும மாடு கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு நம்ம வீட்டுல தான் எருமையே இல்லன்னு கேட்டா நீதான் அந்த எரும மாடுன்னு சொன்ன. அடி பொழுந்துட்டா. இந்த டீ ரொம்ப ஆட்டா இருக்கு, கவனமா எடுத்துக்கோங்க. குட்டி, வேலை பண்ற எல்லாரும் சம்பளம் பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சம்பளம்லாம் கம்மி இல்லங்க, செலவுதான் ஜாஸ்தி இருக்கு. வாயா கொஞ்சம் கட்டி பாருங்க. டேய் பப்பு, அங்க வாய் பேசிக்கிட்டு இருந்த, இங்க என்னடா தட்டு கிழிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா ரீல்ஸ பாத்துட்டு இருந்தாங்க, தட்டி கேட்டேன். போய் தட்டு கழுவுன்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பா இத பார்த்து தட்டி கேட்கல? தட்டி கேட்டுட்டுதான் அவர் பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்காரு. டேய் பப்பு, இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. நீங்க தான் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை பத்தி ஒரு நாய் நினைக்க போறது இல்ல. அது உங்களுக்கும் தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? டேய் பப்பு, என்னடா கோவமா நிக்கிற? பின்ன என்னங்க, என் வைஃப் சொல்றா புருஷன் பொண்டாட்டி சண்டைனா 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணுமா. சரியா தானே சொல்லியிருக்காங்க. அவ என்ன அடிக்கும் போது எப்படி நான் வெளி ஓடுது? ஓட கூட எனக்கு உரிமை இல்லையா? டேய் பப்பு, என்ன ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்க? கட்டின பொண்டாட்டியையும் கட்ட வேண்டிய கடனையும் கரெக்டா பாத்துக்கணும். இல்லைன்னா என்னடா ஆகும்? பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிடுவா, பேங்க்காரன் என் வீட்டுல குடியேறிடுவான்.